பழனிக்கு நியர்பையில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் இன்றைக்கி. இப்போ நம்ம வந்து தொப்பம்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். தொப்பம்பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா வேல் கார்டன் சொல்லிவிட்டு அங்கே பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வேல் கார்டன் வந்து எக்ஸாக்டாக தொப்பம்பட்டியில் தான் இருக்குது. சாய் விசாகன் ஹாஸ்பிட்டல் தொப்பம்பட்டியில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஒன்று போகும். அதுக்குள்ளே போன உடனே இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த வேல் கார்டன் ப்ராஜெக்ட் வந்து வந்துருங்க. ஸோ அங்கே வந்து அருமையான பிளாட்ஸு வில்லாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது என்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட வசதிகள் எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கான ரூட்டு அதை காட்டுறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பழனியிலேருந்து தொப்பம்பட்டி போயிட்டுருக்குறாங்க. தும்பலப்பட்டி தாண்டி நம்ம வந்து இப்போது தொப்பம்பட்டி நோக்கி போயிட்டுருக்குறோம். அதாவது இன்றைக்கி தேதியில் பார்த்திங்க அப்படின்னா பழனிக்குள்ளே வந்து இந்த லேண்ட் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறதே வந்து மதிப்பு அதிகமாக இருக்கிறது இந்த புதுதாராபுரம் ரோட்டில் பைபாஸ்க்கு இந்த பக்கம் தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே புதுதாராபுரம் ரோட்டில் தான் உங்களுக்கு வருது. ஏன்னா மெயினாக உங்களுக்கு இந்த சைடு எல்லாம் இனிமேல் ஃப்யூச்சர் பூரா இதில் தான் டெவலப் ஆக போகுது. உங்களுக்கு வந்து இந்த ரோடெல்லாம் விரிவாக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பில்டிங்ஸு, கவர்மெண்ட்டு காலேஜஸ்ஸு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது புதுதாராபுரம் ரோட்டில் வருது. அப்படிங்கிறனால இதுதான் இப்போ மெயின் டெவலப்பிங் ஏரியா. ஸோ இப்போ நம்ம தொப்பம்பட்டி சாய் விசாகன் ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டோங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த டேங்க் தெரியுது பார்த்திங்களா, அதை ஒட்டி உள்ள ஒரு ரோடு உள்ளே போகும், ஒரு தார் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனோம்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து வேல் கார்டன் வந்துடுங்க. ஏன் நம்ம வந்து இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வீடியோலாம் மேக்ஸிமம் ரூட்டு காட்டிடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. வாங்கணும், லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க. இன்னும் சில பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஜிபிஎஸ்ஸு, கூகுள் மேப்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியறதில்ல. கேட்டு தான் வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, நமக்கே நேரடியாக கூப்பிடுவாங்க, ரூட்டு சொல்லுங்கம்பாங்க. அதனால் நம்ம வீடியோலேயே நான் அந்த ரூட்டே காமிச்சிருவேன். ஸோ நீங்கள் போகும்போது டவுட்டாக இருந்தால் வீடியோ ஆன் பண்ணி விட்டு நீங்கள் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நேராக உங்களுக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட்டு, தோட்டந்தோறம் எதை நம்ம போட்டிருக்கோமோ நேராக உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்க்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய அந்த வேலையை எளிமையாக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரூட்டு வந்து காட்டிடுறோம். இதுதாங்க வேல் கார்டன்ஸ். நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். தொப்பம்பட்டி சரவணம்பட்டி ரோட்டு மேலே உங்களுக்கு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இன்னாகிரேஷன். அந்த இன்னாகிரேஷனுக்கு நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்கிறாங்க. என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேல் கார்டனுடைய முன்னாடி ஃப்ரண்ட் ஆர்ச்சுங்க இது. ஸோ உள்ளே நம்ம போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டிங்கிற கான்செப்டில் தான் வந்து இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பிளாட்டுக்கு சொந்தக்காரரோ இல்லை வீடு கட்டியிருக்கவங்கள தவிர வேறு ஆட்கள் உள்ளே வர முடியாது. செக்யூரிட்டி, சிசிடிவின்னு சொல்லிட்டு எல்லா பாதுகாப்பு அம்சங்களோடவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு வேல் கார்டன். உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் வந்து டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு காம்பவுண்ட் வாலுங்கிறதே ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் வேணாலும் உள்ளே வந்து என்ன வேணாலும் அக்சஸ் பண்ணிட்டு போயிடலாங்கிற ஒரு அன்செக்யூர்டு சுச்சுவேஷன் இருக்கிறனால ஒரு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜு, பைப் லைனு, ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு மரம் நட்டியிருக்கிறாங்க. இபி லைனுமே உள்ளே இருக்குது. சோலார் பேனலுமே வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட்டில் அது போக உங்களுக்கு வந்து சில்ட்ரன் பார்க் ஒன்று வந்துடுதுங்க. செக்யூரிட்டி கார்டு எப்போவுமே இருப்பார். வாட்டர் டேங்க் உள்ளேயே இருக்குது. அதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வேல் கார்டனுடைய இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால இங்கே வந்து நிறைய கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நாம் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200-300 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே இன்றைக்கி இந்த இன்னாகிரேஷனை அட்டன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மதிய விருந்து ஒன்று இருக்குங்க. அதை சாப்பிட்டு அது போக இன்றைக்கி வந்து நிறைய புக்கிங்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாம் கம்ப்ளீட் ஆனப்போ பார்த்திங்க அப்படின்னா 20 புக்கிங் இன்றைக்கி வந்து, அதாவது இன்னாகிரேஷன் அன்றைக்கி 20 புக்கிங் வந்து ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த வேல் கார்டனில் என்ன ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் வந்து 3,90,000 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுதுங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு 2.25 சென்ட்டு வாங்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து புக்கிங் ஏரியா. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட் வந்து இங்கே என்ன அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த இடங்கள் இருக்குது, என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த லே அவுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படி கேட்டு தெரிஞ்சுட்டு இங்கேயும் புக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறதா வந்து வெல்கம் ஆர்ச்சு, வாட்டர் டேங்க்கு, உள்ள தார் சாலைகள் இருக்குது. மெயின் தார் ரோடு பார்த்திங்க அப்படின்னா 9 மீட்டருக்கு இருக்குங்க. குறுக்கு ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் அகலத்தில் இருக்குது, 7.20 மீட்டர் அகலத்தில் இருக்குது. அதே மாதிரி போக்குவரத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் 4 வழிச்சாலை வந்து
வெறும் ஒரு 300 மீட்டர் தான் வரும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பைபாஸும் இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். தொப்பம்பட்டி சரவணம்பட்டி பிரிவுலேயே உங்களுக்கு வந்து இந்த வேல் கார்டன் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேல் கார்டனுடைய ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி பைப்லைன், ஈச் அண்ட் எவ்ரி சைட்டுக்கு உங்களுக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எல்லா சைட்டையும் கவர் பண்ணுற ட்ரைனேஜ் இருக்குங்க. ஸோ ப்ராப்பராக எல்லா அமெனிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாமளும் வந்து ஃபுல்லாக சைட்டை சுற்றி பார்த்துட்டோம். இப்போ மதிய விருந்து வந்திருந்த விருந்தினர்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிச்சுருந்தாங்க. ஸோ நாம் வந்து எப்போவுமே ப்யூர் நான்வெஜ் அப்படிங்கிறனால நான்வெஜ் ஏரியாவுக்கே போயிட்டேன். நல்ல கூட்டங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. என்ன ப்ரைஸிங்கு, எத்தனை சைட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுல. டோட்டலாக 39 சைட் இருக்குதுங்க. ஸோ நம்ம போய் சாப்பாட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைட் விசிங்களுக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி நான்வெஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா முட்டை, மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், அதுபோக தயிர் வெங்காயம், உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நல்ல பிரமாதமான வாசமாக இருந்தது. ஸோ டக்குன்னு போய் தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பஃபே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வந்து வாங்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து மட்டன் பிரியாணி. நல்ல மட்டன் பிரியாணியுடைய அந்த அரோமாவே பயங்கரமாக இருந்தது. அப்படியே பசியை தூண்டுச்சு. நம்மளும் வந்து டயர்டு, காலையிலையும் கொஞ்சம் காலையில் நேரத்தில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒர்க்கு அதிகம். ஸோ முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வந்தேன் நான், வேல் கார்டன் தொப்பம்பட்டிக்கு. அதனால் பசி வேறங்களா, மட்டன் பிரியாணி பார்க்கவும் பசி எச்சாயிடுச்சு. நல்ல அருமையான வாசம். ஸோ போய் உட்காந்தாச்சுங்க. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. முதல்ல வறுவல் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மட்டனெல்லாம் பூ மாதிரி வந்திருந்தது பிரியாணிலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் ஐட்டமும் இங்கே வந்து போட்டிருந்தாங்க. வெஜ்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல், புளிக்குழம்பு, ஒயிட் ரைஸு, அப்பளம். ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ்ஜுமே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக பிரித்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு போட்டிருந்தாங்க. சாப்பாடு உண்மையிலேயே பிரமாதமாக இருந்ததுங்க. ஸோ கம்மிங் பேக் டு நம்ம வேல் கார்டனுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 39 சைட்டுங்க. அதில் வந்து 20 சைட்டு புக் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத தான் நீங்கள் வந்து இங்கே புக் பண்ண முடியும். உங்களுக்கு சைட்டு ஒரு சென்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 3,90,000 உங்களுக்கு இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இபி லைன் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சைட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் போட்டு அதுபோக உங்களுக்கு பைப் கனெக்ஷனும் வந்து கொடுத்துட்டாங்க. ட்ரைனேஜ் பக்காவாக இருக்குது. 2 என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். வாட்டர் டேங்க்கும் உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி அருமையாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் இன்னாகிரேஷனே வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்னாகிரேஷன் தேதியிலேருந்து 15 நாளைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து புக் பண்ணுறவங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயினும் 10 செலவும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு அருமையான ஆஃபருங்க. வேல் கார்டனில் நீங்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 17 15 நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க. முக்கியமாக கோல்டு காயின் 4 கிராமும் 10 செலவு முற்றிலும் உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இங்கே வேல் கார்டன் ப்ராஜெக்டில் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டோட ஆரம்ப விலை 3,90,000. வாங்க நேரில் வந்து வேல் கார்டன்ஸுடைய இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் வந்து பாருங்கள். தொப்பம்பட்டியில் சரவணம்பட்டி பிரிவில் முன்னாடியே இருக்குது. தாராபுரம் 4 வழி சாலையில் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வேல் கார்டன். பைபாஸ்க்கும் மிக மிக அருகாமையிலே இருக்குது. இன்றைக்கி நம்ம புது தாராபுரம் ரோட்டில் தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வேல் கார்டன் ஒரு அருமையான சாய்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.